Praise Lord, brother. பிரைஸ்லோ பாஸ்டர், இணைந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே புதிய நாளிலும் புதிய புதிய நாளிலும் எடுத்து வரப்போகிற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த வழிபாடுகளை எடுத்து வந்து விதைக்கு ஆயத்தமாய் வந்திருக்கிற உங்களிடம் ஒப்படைக்கிறோம். பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். பாஸ்டர், வழி நடத்துங்கள். காட் பிளஸ் யூ. ஆமென். God bless you, brother. Thank you. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த தவசு நாட்களில் உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை பேசுவதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த தவசு நாட்களினுடைய செய்தியில் அவர் பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர், குற்றமில்லாதவர், அவரில் பாவம் இல்லை, குற்றமில்லாத ரத்தம், பழுதற்ற ரத்தத்தை சிந்தினார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இந்த இடத்தில் பார்க்கும்போது பாவம் இல்லாதவர் யார் என்றால் பசுத்தர். அந்த பசுத்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்ப்பதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். அந்த பசுத்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து அடுத்ததாக மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் உள்ளவர் என்பதை அவர் நிரூபித்து காட்டினார், வாழ்ந்து காட்டினார். அவருக்குள் வாழ்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. அவருக்கு அதிகாரம் உள்ள என்பதை அவர் வாயிலே சொல்லுகிறார். அது குறித்து நாம் சில வேத வசனங்களை வாசித்து சப்ஜெக்டுக்குள்ள நாம் கடந்து செல்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 6ஆம் வசனத்து வரையிலும் நான் வாசிக்கிறேன். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்போது வேதபாரரில் சிலர் இவன் தேவ தூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்களை நினைவுகளை அறிந்து, நீ உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதோ, எழுந்து நடை என்று சொல்லுவதோ எது எளியது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போய் என்றார். உன் பாவம் உன்னை மன்னிக்கப்பட்டது. உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அப்ப பாவத்தினுடைய அதிகாரம் உள்ளவராய் இந்த இடத்துல இயேசு பேசுகின்றதை நாம் பார்க்கிறோம்.
பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உள்ளவராய் அவனுடைய பாவத்தை மன்னித்து அவனுக்கு சுகம் கொடுத்தார், சுகத்தை அருளினார். அப்போ பாவத்தின் மீது அவருக்கு அதிகாரம் உண்டு, பாவத்தை மன்னிப்பதற்கு. தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருந்தால் தேவ கோபாக்கினை வரும், அது வேற விஷயம். அதுக்கு பயந்து வாழ வேண்டியவர்களா இருக்கிறோம். பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் உள்ள கிறிஸ்து, பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்கும் கிறிஸ்து, பாவ சிந்தனைகளை அகற்றும் கிறிஸ்து, பாவமும் குற்றமும் நம்மை தொடராமல் இருப்பதற்கு ஆணிதரமாக அவருடைய பெலனையும் வல்லமையும் கொடுத்து ஆதரிக்கிற கிறிஸ்து. அவன் திமிர்வாதக்காரனை அவர் ஆசீர்வதித்து அவனை அனுப்பிவிட்டார். அவன் சுகம் பெற்று வீட்டுக்கு சென்றான். இரண்டாவதாக இந்த நாளில் நாம் பார்க்க போவது எது என்றால், பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் வாசிக்கிறேன் வேதத்தில். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், 9ஆம் வசனம், 10, 11 வாசிக்கிறேன். அப்பதான் இந்த ஸ்டோரி உங்களுக்கு நன்றாக புரியும். அப்போது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீ என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவள் மேல் குற்றத்தை சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையில் எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டு கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறி கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனச்சாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரை ஒருவரை ஒருவர் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரியே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவர், இல்லை ஆண்டவரே என்றார். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கின்றதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாது. எனக்கு அருமையானவர்களே, இந்த சத்தியத்தில் பார்க்கும் பொழுது தவறு செய்தவளை கையங்காலமாக பிடித்து அவளை கல்லெறிய வேண்டும், இது மோசேயின் புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்று வாதாடுகிறதை பார்க்கும் பொழுது இந்த இடத்தில்
அவளுடைய வாழ்க்கையில் செய்த தவறை மோசையின் நியாயப்பிரமாணத்தின் நிமித்தமாக அவள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றால் கல்லெறிந்து தண்டிக்கப்பட வேண்டும். அவளுடைய வாழ்க்கையில் உண்மையாக நடந்தது என்ன? அவள் தவறு செய்தாள், தவறாய் நடந்தாள். அவளுடைய வாழ்க்கையில் அவளுக்காக உழைத்து அவளை காப்பாற்ற இந்த உலகத்தில் யாரும் இல்லை. ஆனால் இவள் சொந்த காலில் நிற்பதற்காக ஒரு தவறான ஒரு வேலையை தேர்ந்தெடுத்தாள். அதன் மூலமாகவும் போஷிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இவளுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு விரோதமாய் கர்த்தருடைய கட்டளை உடைத்து வாழ்கிற ஒரு பெண்மணியாய் தேவனுடைய ராஜ்யத்தை அசட்டை பண்ணி, அவருடைய சுவிசேஷத்தை அசட்டை பண்ணி, அவருடைய வல்லமையை அசட்டை பண்ணி, அவருடைய நாமத்தை அசட்டை பண்ணி இவள் வாழ்ந்த வித்தியாசமான வாழ்க்கை. கடைசியிலே இவளுக்கு நேர்ந்தது என்ன? கொண்டு வந்தார்கள். அவளை கொண்டு வரும் பொழுது அவளுக்கும் புரிந்து விட்டது, இன்றைக்கு நமக்கு மரண தண்டனை, கல்லெறிவார்கள், நான் கொல்லப்படுவேன் என்ற வேதனையோடு வாழ்க்கையின் கடைசி தருணத்தில் நின்று கொண்டிருந்த அவளுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொன்றாய் படிப்படியாய் சொல்ல வேண்டும் என்றால், முதலாவது இயேசு அவளுடைய உற்றாரிடத்தில் பேசும் பொழுது அவள் செய்கின்ற அந்த ஆகாரத்தை உட்கொள்வதற்கு அவள் தன் வாழ்க்கையை தனிப்பட்ட முறையில் வாழ்ந்தாள். இந்த இடத்திலே அநேக ஜனங்கள் அவளுக்கு விரோதமாய் எழும்பிய பிறகு சரியான இடத்தில் அவளை கொண்டு வந்து சேர்த்தார்கள். அவளுக்கே நம்பிக்கை இல்லை, நான் உயிரோடு இன்றைக்கு இருப்பேனா என்று. ஏனென்றால் செய்த பாவத்திற்கு தண்டனை, என்னை கல்லெறிவார்கள், எனக்கு மரண தண்டனை கொடுக்கிறார்கள் என்று அவள் தன்னுடைய வாழ்க்கையிலே சிந்தித்திருப்பார். அருமையானவர்களே, இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் எப்படி ஒரு மனிதனோடு டீல் பண்ணுகிறார், எப்படி அவனோடு பேசுகிறார், எப்படி ஒரு மனிதன் நேசிக்கிற மனிதனுக்காக வாதாடுகிறார், எப்படி ஒரு மனிதனுக்கு சமாதானத்தை கொடுத்து ஒருமுகமாய் குடும்பங்களில் வாழ்கிற ஒவ்வொருவரையும் ஒருமுகப்படுத்துகிறார். இந்த இடத்தில் பார்க்கும்போது ஒரு பக்கம் ஒரு கூட்டத்தார் அவள் செய்த தவறுக்காக கல்லெறிய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் யார் என்றால் ஞானம் உள்ளவர், ஞானத்தில் மிகுதி உள்ளவர். தனிமையிலே வாட்டி வடைக்கிற அந்த அவளுடைய வாழ்க்கை, தான் பெற்ற பிள்ளைகளை விட்டு வாழ வேண்டிய நிலை, அநேக பிரச்சனைகளை சுமந்து வருகிற இவளுடைய வாழ்க்கையில் சமாதானம் தேவை, உண்மையான அன்பு தேவை. இந்த இடத்தில் பார்க்கிறோம், ஆண்டவராகிய தேவன் யாக்கோப்போடு கூட இருந்தார். யாக்கோப்பு தேவனுடைய கட்டளைக்கு கனத்தை கொடுத்தார். எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்தில் நாம் சரியான முறையில் நோக்கி பார்க்கும் பொழுது அவளுடைய வாழ்க்கையில் இழப்புகள் அதிகம். அநேகர் அவளை யோசித்து
கல்லெறியுவதற்கு தயங்கினார்கள். ஏனென்றால் குற்றமுள்ள இதயம். அவள் செய்த பாவத்திற்கு பரிகாரம் மன்னிப்பு. அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு அவளுடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய தீர்மானம் என்ன? நாம் எவ்விதமாய் அவளுடைய வாழ்க்கையில் இடைப்பட்டு அவளுக்கு செய்யக்கூடும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேளையிலே கூடியிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பேசட்டும். விட்டு கொடுங்கள். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் வல்லவர், அவர் மாறாதவர், ஜீவிக்கிறவர், ஜீவனுள்ளவர். அந்த கிறிஸ்து என்னும் கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அவளை குற்றச்சாட்டினவர்கள் அவளுக்கு மோசேயின் கற்பனைகளின் பிரகாரமாக, கர்த்தர் அவருக்கு கொடுத்த கற்பனைகளின் பிரகாரமாக அவளுடைய வாழ்க்கையில் அவளுக்கு கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும், கிறிஸ்துவுக்காக இருக்க வேண்டும் என்றால் தன் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்து அவர் வழியாய் பக்குவப்படுத்தவும், அதில் நிலைத்து நிற்கவும், அது கர்த்தருடைய நாமத்திற்காக இதை செய்கிறோம் என்று நாம் நினைக்கும் போது அவைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். ஆண்டவர் இவள் ஆண்டவர் கிட்ட வந்த பிறகுதான் இவளுக்கு தைரியம் வந்திருக்கும், பலன் வந்திருக்கும். ஆண்டவர் பேச பேச அவளுடைய வாழ்க்கையில உணர்ச்சி வசப்பட்டவளாய் இருந்திருப்பாள். ஆண்டவரை நோக்கி பார்ப்பதில் அவள் கைவிடப்பட்ட நிலையில் இல்லை. ஆண்டவர் அவளுக்காக வாதாட வந்தார். அங்கு நின்றார். யாருக்காயிலும் பணத்தை எடுத்து வெளியே போய் ஊழியம் செய்வதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தருணம் விலையேற பெற்ற தருணம். ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய நாவில் வைக்கப்பட்ட பிறகு அந்த வார்த்தை வல்லமையாய் புறப்பட்டு அந்த வார்த்தை அநேக ஜனங்களுடைய கரையும் இருளையும் நீக்கி வாழ்க்கை கொடுக்கிற கர்த்தர். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பசுத்தமுள்ள தேவன். அவர் மாறாதவர், ஜீவிக்கிறவர். பாருங்க, குற்றம் செய்தால் என்று ஆண்டவருக்கு கூட தெரியும். அவள் ஒரு குற்றவாளி, அவளுடைய பாவம் இருக்கிறது, அந்த பாவத்துக்கு பரிகாரம் தேவை என்பதையும் ஆண்டவர் அறிவார். இருந்த போதிலும் இவளுடைய வாழ்க்கையில் கரைப்பட்ட நிலையில் இருக்கிற இவளுடைய வாழ்க்கை, பாவத்திற்காக அடிமையாக்கப்பட்ட வாழ்க்கை, பாவ செயலில் ஈடுபடுகிறவர்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கின்ற உயிர்மேட்சி பாடல்கள். ஆண்டவர் அவளோடு பேசும் பொழுது நடந்தது என்னவென்றால், குழுக்களாக கூடி பேசினார்கள். இந்த வேளையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த விலையேற பெற்ற வார்த்தை, அந்த வார்த்தையை வைத்து வாழ வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டும். அடுத்தது வாழ வேண்டும். வாழ வேண்டும் என்றால் இயேசு தேவை.
இயேசுவானவருடைய உதவி தேவை. அங்கு நின்றார், அவளுக்கு பக்கபலமாய் நின்றார், சாதகமாக நின்றார். ஆனவர் என்ன பண்ண போகிறாரோ என்று ஏங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு ஒரே வார்த்தையை கொடுத்து வார்த்தையினாலே அவர்களை அடித்தார். அவர்கள் வெளியேறினார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த இடத்தில் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு எந்த எக்ஸ்டேண்டும் கடந்து சென்று அவருடைய ஊழியத்தில் செயல்பாடு இருக்கும் போது தான் கர்த்தர் நம்மை அளவில்லாதபடி ஆசீர்வதிப்பார். போகிற தூரம் அதிகமாய் இருக்கிறபடினாலே கர்த்தர் அருகாமையில் இருக்கிறார். அவரை காப்பாற்ற வந்த ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தின் ஊற்றினாலே நிரப்புவாராக. இதில் என்ன பண்ணுகிறோம், என்ன செய்கிறோம் என்றால், ஆண்டவர் அவளுடைய வாழ்க்கையின் மத்தியில் நின்றார். ஆமா, இன்றைக்கு நீ நானும் தலை வெடிக்கிற அளவுக்கு இந்த தானியத்தை வாங்கி சாப்பிடுகிறோம். சுகம் இருக்கிறதா? சுகத்தோடு வாழ்கிறாயா? பசியாய் இருப்பதற்காக கர்த்தர் உன்னை நோக்கி பார்க்க வேண்டும் என்று ஆகாரத்தை வேறு இடத்தில் எடுத்துக்கொள்கிறேன் என்றால் சுகர் ஏறிக்கொண்டே இருக்கும். அதே போலதான் ஆண்டவருக்கு விருப்பமான பணியில் நாம் செய்யும் பொழுது அவர் நமக்கு கொடுக்க போகிற அந்த காரியத்தில் அது பெஸ்டாக விளங்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அருமையானவளே, இந்த இடத்தில் பார்க்கும்போது அவள் கீழே விழுந்து விட்டாள். கீழே விழுந்த பிறகு எழுந்திருக்க முடியாத நிலையில் தள்ளப்பட்டாள். இப்போது தேவனுடைய வார்த்தை நம் மத்தியிலே புறப்பட்டு வருகிறது. யார் பிரசங்கம் பண்றார்? அது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் நாவிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை. அந்த வார்த்தையை கனப்படுத்த வேண்டும். அந்த வார்த்தையிலே நிலைத்து நிற்க வேண்டும். அந்த வார்த்தை ஒவ்வொருவரையும் காப்பாற்றும், ஆதரிக்க வேண்டும். நின்றார், அந்த இடத்துல நின்றார். கர்த்தர் நின்றார். அவர் மறுபடியும் குனிந்து தரையில் எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனச்சாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரை ஒருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அவர் இஸ்ரவேலின் நடுவிலே நின்றார். இதுதான் ரொம்ப முக்கியம். இவளுடைய வாழ்க்கை வேறு விதமான பிரச்சனைகளும் வேறு விதமான போராட்டத்தின் வாழ்க்கையும் உனக்கு வேறு விதமா இருக்கும். ஆண்டவர் அவருடைய நாமத்தின் வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டும். பசுத்தாவினுடைய வல்லமை, பசுத்தாவினுடைய பெலன் நிரப்பப்படட்டும். கர்த்தருடைய ஆவி வழிநடத்தப்படட்டும். இந்த கருமையானவிலே, இந்த தவச நாட்களினுடைய செய்தி, இயேசு பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உள்ளவர். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரியின் நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறொருவனும் காணாமல், ஸ்திரியே, உன்மேல் குற்றச்சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா? அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கதில்லை, நீ போ,
இனி பாவம் செய்யாதே என்று. இந்த 2 பேரை நாம் பார்க்கும் பொழுது இதுல என்ன நடக்கிறது என்றால், இந்த மனிதன் கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் பெஞ்சமின். கர்த்தருக்கு பயப்படுகிற நிலை. கர்த்தருடைய ஆவி எங்க இருக்கிறதோ அங்கு விடுதலை உண்டு. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அவர் ஒருவரே கர்த்தர். இந்த காரியத்தில் தலையிட்டு ஒரு ஒழுங்குபடுத்தி கர்த்தருடைய நாமம் இதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அவரும் அவருடைய பிள்ளைகளும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். வாழ்த்துக்கள். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அவருடைய நாமத்தை நம்பி வாழ்ந்த பிள்ளைகளுக்கு ஒருபோதும் அவர் கைவிடவில்லை. அவர் ஆதரிக்கிறவராய் நம்மோடு கூட வருகிறார். அவருடைய இரத்தத்தின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, ஆவியின் வல்லமை நிரப்ப வேண்டும் என்று குடிக்கும் போது எல்லா தோஷங்கள், பில்லி சூன்யத்தின் வல்லமைகள் எல்லாம் அழிக்கப்படுவதாக. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா, இஸ்ரவேலின் தேவன். அவர் மாறாத தேவன், அவர் வல்லமுள்ள தேவன். ஆகவே இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா யார் எழும்புகிறார்களோ, இன்றைக்கு இல்லாவிட்டால் நாளைக்கு இல்லாவிட்டால் அவர்கள் அதிகமாக துன்புறுத்தப்பட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். என்ன கருமையானவர்களே, அது தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய விஷயம். ஆனால் ரெடி என்று சொன்னார்கள். அது அவர் போய் அதை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக அவரை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாளை தினத்திலே ஆண்டவர் வருவார் என்றால் ஆயத்தமாய் இருக்க வேண்டும், ஆயத்தமாய் இருக்க வேண்டும். கர்த்தரை தரிசிக்காமல் கடந்து செல்லுவது தவறு. ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் கிருபை கொடுத்து ஆதரிப்பார். இப்படி செய்ய தம்முடைய வசனத்தை ஆசீர்வதிக்க, கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்பட, கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட, அவருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதா. இந்த இடத்திலே அவர் பிரச்சனையின் மத்தியிலே நின்றார். ஏத்தா இவளுக்கு இருந்த தனிப்பட்டையில் வாழ்க்கை வாழ்ந்து புருஷன் இருக்கிறானோ இல்லையோ, ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் எதிர்த்து வாழ்ந்தவள் இந்த இடத்தில் அவள் கேள்விகளுக்கு பதில் சொல்லும் பொழுது கர்த்தராகிய தேவன் அவருக்கு வாதாடுகிறவராய் தலையில எழுதினார். அவளுக்கு வாதாடுகிறவராய் இந்த எக்ஸாம்ல பூர்த்தியா நல்ல முறையில் எழுதுவதற்கு உதவி கரத்தை நீட்டுகிறவர் இயேசு கிறிஸ்து. எனக்கு அருமையானவில்லை, இந்த இடத்தில் நம்ம எதை பார்க்கிறோம் என்று கேட்கும் போது, அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில் நாம் தலையிட்டால் இப்படித்தான் நடக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வல்லமை, அக்னியின் வல்லமை, ஆவியின் வல்லமை அது நிரம்பி வழியற்றும். இது தேவை.
இந்த கோலா தங்கவேலுக்கு இது இப்பொழுது இரத்தத்தின் மூலமாக நிலைநிறுத்த நாட்ட வேண்டிய பேலன்ஸ் இருக்கிறது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். வேலை முடித்து வந்து யாரும் இல்லாதபடி தனிமையிலே வருவது மிகப்பெரிய டேஞ்சர். இருந்த போதிலும் ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதா. அவர் தன் மனைவியோடு உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு பாசம் இருந்தது. சின்ன சின்ன காரியங்களுக்கு எதிர்த்து நிற்கிற மனப்பான்மையோடு இப்படி போனால் நாம் நல்லதை கையாள முடியாது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பசுத்தமுள்ள தேவன். அந்த தண்ணீரை திராட்சை ரசமாய் மாறினார். ஆண்டவராகிய தேவன் இவர் தன் வாழ்க்கையை பைக்குக்கு அர்ப்பணித்து அவர்களும் ஓட்டுகிறார்களா இல்ல மருத்துவத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்படுவது அவசியம். இந்த இடத்தில் பார்க்கும்போது இது ஒரு முடிவுக்கு வந்தது. அப்போ திமுகவினுடைய கூட்டணி கணக்கு பலமாய் இருந்ததை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய நாமத்தை நம்புகிறவர்கள் தேவனுடைய நாமத்திற்கு கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த இடத்திலே ஆண்டவர் பிரச்சனையின் மத்தியிலே வந்து நின்று அவர் எழுதுகிற எழுத்துக்களை பார்க்கும் பொழுது அங்கு நின்று கொண்டிருந்த ஒவ்வொரு மீதும் அந்த வார்த்தை பாய்ந்தது. அந்த வார்த்தை நான் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறேன், அவருடைய நாமத்திற்கு அன்பு கூறுகிறேன் என்று சொல்லக்கூடிய தகுதி உள்ள நபர்கள் எல்லாம் இந்த மாலை நேரத்தின் கூட்டத்தில் கலந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு அவர் வந்து அங்கு நிற்கிறார். பிரச்சனை அண்ணன் பாலாஜ் அவர்களுக்கும் பிரச்சனை, என் தந்தைக்கும் பிரச்சனை. இவ்விதமாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் ஒரு அன்பு சமாதானம் என்று இருந்தது. இப்பொழுது பார்க்கும் பொழுது மனிதனுடைய வாழ்க்கையில் தீராத வியாதியாய் சுகவீனம், பலவீனம், பலவிதமான வியாதிகள். என்ன கருமையானவில்லை, இவைகளிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் நம்முடைய வருங்கால வாழ்க்கையை ஆசீர்வதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பசுத்தமுள்ள தேவன். தம்முடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது நடந்தால் அங்கு வந்து நிற்கும் கர்த்தர். அன்றைக்கு அந்த இஸ்திரிக்கு நின்ற கர்த்தர் உனக்கு நிற்க மாட்டாரா? அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே கேட்கின்றவன் அதை எடுத்து ஆளுகை செய்ய வேண்டும். அவருடைய நாமும் மகிமைப்பட வேண்டும். இந்த இடத்தில் பார்க்கும் போது அவர் பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் உள்ளவர். ஏசாயா 1:17 அவரை குறித்து இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 16:17 உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு முன்பதாக மறைவாய் அகற்றிவிட்டு நீ தீமை செய்யல விட்டு ஓடுங்கள், நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவர்களை ஆதரிங்கள், சிறை திகத்த பிள்ளைகளின் நியாய தீர்ப்பையும் விதவையின் வாழ்க்கையும் விசாரிங்கள். அதற்கு பின் இயேசு அவளை நோக்கி
தேவாலயத்தில் அவள் கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாது. அருமையாக சொல்லப்படுகிற இந்த வார்த்தை, இனி பாவம் செய்யாது. பாவம் செய்யக்கூடாது. ஆண்டவருடைய எச்சரிப்பு. அவளுடைய பாவத்தை மன்னித்தார், உதவி கரத்தை நீட்டினார், தாங்கினார், ஒரு நல்ல காரியத்துக்காக தாங்கினார். ஆனால் அந்த பணத்தை முற்றிலுமாக நம்முடைய கெப்பாசிட்டிக்கு படி அவருக்கு கொடுத்து அந்த மாங்கிலத்தை ஆண்டவர் அதை சரியான முறையில் துவங்கி முடிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன், வல்லமுள்ளவர். அவர் துணையாய் நின்று என்றும் காப்பாற்றுவாராக. அவருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அவருடைய நாமத்தை உயர்த்தி போற்றி துதிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். கிறிஸ்து என்னும் கர்த்தர். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வதற்கு முன்பதாக ஆராய வேண்டியது என்னவென்றால், அவள் தன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனையோடு இருக்கும்போது இயேசு நின்றார். உன்னை குற்றவாளியா நிறுத்தினவர்கள் எங்கே? அவள் சொல்லுகிறார், எல்லாம் அகன்று விட்டார்கள், எல்லாம் போய்விட்டார்கள். இதிலே புரிந்து கொள்வது என்னவென்றால், கர்த்தர் அவள் பக்கமாக நின்ற பிறகு 1000 கேள்விகளை கேட்டாலும் ஞானத்தோடு வரும் பதில். ஏனென்றால் அவர் வாழ்கிறவராய் இன்று இருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்தில் நாம் கர்த்தர் எவ்விதமாக அவளுடைய பாவத்தை மன்னித்து அவளோடு நடப்பயணத்தை செய்து சகேனுடைய இல்லத்திற்கு வருவதற்கு முன்பதாக அவன் சிந்தனையிலும் இதயத்திலும் வாழ்க்கையிலும் அந்த வார்த்தை அவனுக்கு முற்றிலுமாக சுகவீனத்தை கொடுத்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் மாறாதவர், ஜீவிக்கிறவர், ஜீவன் உள்ளவர். அந்த இயேசுவுக்கு விரோதமாய் எழும்பும் போது அநேக பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய நேரம் வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன். அந்த மகா பரிசுத்தமுள்ள தெய்வத்தை தோது கொள்ளுகிற நாம், பின்பற்றுகிற நாம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற நாம், அவருடைய வார்த்தையினால பரிசுத்தமாக்கப்படுகிற நாம், இந்த காரியங்களில் எல்லாம் கர்த்தருடைய கரம் கூட இருந்து காப்பாற்றட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேளையில் தேவ சமூகத்தில் கூடியிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவளுடைய பிரச்சனை வேறா இருந்தால், நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் வேறா இருக்கிறபடினால் எல்லா பிரச்சனைகளுக்கும் கர்த்தர் ஒருவரே பலியானார். அவருடைய ரத்தத்தை சிந்தினார். அவருடைய ரத்தத்தின் மூலமாக பாதுகாக்கப்பட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மாறாத தேவன். சிறு வயதிலிருந்து தெய்வ பக்தி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருந்து ஆண்டவரை போகையிலும் வருகையிலும் காத்து கொண்டு இவர்கள் உமக்காகவே உண்மையாய் உத்தமாய் ஜீவிக்க கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் இவருக்கு ஆசீர்வதிப்பதாக. உம்முடைய ரத்தம் துணையாய் நிற்பதாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இறங்கி நிரப்புவதாக.
நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, அவளுக்கு சொல்லும் போது இனி பாவம் செய்யாது. ஆமாண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் தொடர்கிற பாவங்கள், ஆண்டவரை அடிமைப்படுத்துகிற பாவம், குற்றங்கள் எல்லாவற்றையும் கிறிஸ்து நீ பலியானீர், உம்முடைய இரத்தத்தின் மூலமாக நாங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள உம்முடைய அதிகாரத்தின் மூலமாக அவளை தேற்றுகின்ற கர்த்தராய், அவளை ஆதரிக்கிற கர்த்தராய், அவளுடைய பாவத்தை மன்னித்து அவளை விடுவித்த கர்த்தராய் அவர் திகழ்ந்தார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி அவர் அனுப்பும் போது, இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதபடி அந்த பழைய பிரச்சனைகள் உனக்கு வராதபடி இருக்க, இனி பாவம் செய்யாதபடி இருக்கக்கூடிய நிலையில் இயேசு எச்சரித்தார் என்பதை பார்க்கும்போது அவருடைய கரம் அவளோடு கூட இருந்தது. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசரனாகிய இயேசுவே, உம்முடைய பசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம். நீரே கர்த்தர், நீரே மாறாதவர், நீரே ஜீவிக்கிறவர். உம்முடைய நாமத்தை உயர்த்தி போற்றி துதிக்கிற ஆண்டவரே, அப்பா, அந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் புரிந்து கொள்ளட்டும். உமக்கு பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் உண்டு ஆண்டவரே. இந்த பெண்மணியினுடைய பாவத்திற்கு தண்டிக்கப்பட வேண்டியவள், உம்முடைய நீதியின் கரத்தினாலே அவளை விடுவித்திர, அதற்காக ஸ்தோத்திரம். அதே போல எங்களுடைய இல்லங்களில் கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும், சபைகளில் இருக்கிற ஒவ்வொருவரையும் எழுப்புதலை கொடும். எழுப்புதல் ஆவி நிரப்பட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இதை யார் கேட்கிறார்கள் அவருடைய உள்ளங்கள் தொடப்பட கிருபை தாரும். இயேசுவே, நீர் கர்த்தர், ஆசீர்வதியும். உம்முடைய அன்பின் கரத்துக்குள்ள ஒப்படைக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட் ஐயா. ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைத்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். அதே வேளையிலே திங்கட்கிழமை நேர மாற்றம் ஒன்று இருக்கிறது, அதை கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். நான் என்ன நேரம் ஒரு மணித்தியாலம் முந்தி காட்டுகிறது, என்னென்று தெரியவில்லை. நீங்கள் இந்த டைமுக்கு வரலாம், பிரச்சனை இல்லை. கர்த்தர் தாமே வழி நடத்துவாரா பாஸ்டர். நாங்கள் வாரத்தின் முதல் நாளிலே பிரசங்க விடத்தில் நிற்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே உங்களுடனே கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. உங்களை, உங்கள் குடும்பத்தாரையும் சபையையும் சபை மெம்பர்ஸையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் இந்த வேளையில் ஒப்புவித்துக் கொண்டு திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். புதிய நேரத்திலே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். God bless you pastor. Amen. Amen. God bless you brother. Thank you. ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் பெனியல் திருச்சபை சார்பாக கர்நாடகா, இந்தியாவிலிருந்து இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைத்தார். கர்த்தர் தாமே அவருடன் கூட இந்த வழி நடத்துவாராக. இந்த நாட்களிலும் கர்த்தருடைய கரம் அவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. அவருடைய ஊழியர்களிலும் ஃபாஸ்டிங் பிரேயரிலும் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் திங்கட்கிழமை திரும்பமாக சந்திப்போம் பாஸ்டர். God bless you. ஆமென். Amen. God bless you brother. Thank you.